உங்களுக்கு இந்த நேரத்திலே நாடாளுமன்ற தேர்தலில் கூட்டணி வைத்தே பாமக போட்டியிடும் என ராமதாஸ் தெரிவித்திருக்கிறார். சென்னையில் கூடிய பாமக சிறப்பு பொதுக்குழுவில் 24 தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டுள்ளது. அதனைத் தொடர்ந்து கூட்டணி தொடர்பாக முடிவு எடுக்க ராமதாசுக்கு அதிகாரம் வழங்கி தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பை உடனே நடத்த வேண்டும் எனவும் தீர்மானம் அளிக்கப்பட்டிருக்கிறது. ஆழ்மனதிலிருந்து நாம் சங்கம் தொடங்கிய 1980 சொல்லி வருகிறோம். பாட்டாளி சொந்தங்களே என்று பல்வேறு கட்சி தலைவர்கள் பல்வேறு நாடாளுமன்ற தேர்தலில் கூட்டணி வைத்தே பாமக போட்டியிடும் என ராமதாஸ் தெரிவித்திருக்கிறார். பாட்டாளி சொந்தங்கள் என்று சொல்லி வருகிறோம். சொந்தங்கள் என்றாலே அதற்கு ஏராளமான செய்தால் அதுல சந்தேகம் யாருக்குமே வேண்டாம். பாட்டாளி கட்சி தான் முதல் இடத்தில் வரும். இல்ல ஒரு கட்சியினுடைய தொலைநோக்கு பார்வை அதிகமாக இருக்கிறது, தொலைநோக்கு திட்டங்கள் அதிகமாக இருக்கிறது. நம்ம எல்லாமே அந்த அடிப்படையில் சந்திக்கின்றார். சந்திப்பின் நோக்கம் சமூக நீதி நிலைநாட்ட வேண்டும், சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்துங்கள் என்று ஒரு கோரிக்கை. 35 நிமிடம் பேசுகிறார்கள். சம்பித்து வந்து ஒரு மாதத்திற்கு மேல் ஆகிறது. அதே ஏதாவது நிமிடம் பேசுகிறார் செய்தி சந்தித்து வந்து ஒரு மாதத்திற்கு மேல் ஆகிறது. அதை பற்றி அவர்கள் ஏதாவது ஒரு செய்தி, ஏதாவது ஒரு கசிவு. இதுதான் இன்றைய அரசியல். இன்னும் எவ்வளவு காலம் நீங்கள் ஐயாவை கெஞ்ச வைப்பீர்கள்? இன்னும் எவ்வளவு காலம் நாம் கெஞ்சிக் கொண்டிருக்க வேண்டும்? அந்த அதிகாரம் நம் கையில் வந்தால் அனைத்து தரப்பு மக்களுக்கும் நாம் சமூக நீதியை நிலைநாட்ட முடியும். நம்மால் மட்டும்தான் முடியும். மற்ற கட்சிகள் எல்லாம் வெறும் விளம்பர அரசியல் தான், வெறும் பேச்சு அரசியல் தான் செய்து கொண்டிருக்கிறார்கள். சமூக நீதி என்று விளம்பரப்படுத்திக் கொண்டிருக்கின்றார்கள். வெத்து மாநாடுகள் நடத்தி கொண்டிருக்கின்றார்கள். தந்தை பெரியாருடைய வாரிசு என்றெல்லாம் பேசிக் கொண்டிருக்கின்றார்கள், வசனம் பேசிக் கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் இன்று சமூக நீதி என்று சொன்னால் ஒரே ஒரு தலைவர் நம்முடைய மருத்துவரையா, உண்மையான தலைவர் மருத்துவரையா. இதை மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும். நாம் ஆளுகின்ற காலம் வந்துவிட்டது. இவ்வளோ திறமைகள் வைத்த கட்சி நம்ம கட்சி. இந்தியாவில் எந்த கட்சியாவது பட்ஜெட் போடுமா? நிழல் நிதியிலே அறிக்கை போடுமா? நிழல் வேளாண் நிதியிலே அறிக்கை போடுமா? தமிழ்நாட்டின் உரிமைகளுக்காக எத்தனை போராட்டங்கள். அது கன்னியாகுமரி நடந்த போராட்டமா, தூத்துக்குடி திருநெல்வேலியா, இல்ல எந்த பக்கம் பெங்களூர் எல்லை போராட்டமா, கேரளா போராட்டமா, இல்ல இலங்கை போராட்டமா, அத்தனை போராட்டங்களும் வழி நடத்தியவர், முன்னின்று நடத்தியவர் மருத்துவர் ஐயா. இந்த தேர்தல் நமக்கு முக்கியமான ஒரு தேர்தல். நம் தீர்மானத்திலே சொல்லியிருக்கிறோம், அரசியல் தீர்மானத்தை சொல்லியிருக்கிறது. தமிழ்நாட்டின் நலன் கருதி, இந்தியாவின் நலன் கருதி இந்த தேர்தலில் பாட்டாளி கட்சி வெற்றி பெற்றாக வேண்டும். காரணம், பாட்டாளி கட்சி வெற்றி பெற்றால்தான் தமிழ்நாட்டின் உரிமைகளை மீட்டெடுக்க முடியும். அதற்கு பல உதாரணங்கள் எனக்கு ஒரு மணி நேரம் பேசிட்டே இருக்கலாம். 2004 2009 நமக்கு 6 மக்களவை உறுப்பினர்கள் வெற்றி பெற்றோம். நாடாளுமன்றம் 6 மக்களவை உறுப்பினர்கள் தான் நம்மிடம் இருந்தது. ஆனால் நாடாளுமன்றம் பல நாட்கள் ஸ்தம்பித்தது. வெறும் 6 நாடாளுமன்ற உறுப்பினர்களை வைத்து இலங்கை தமிழர் பிரச்சனை இருந்தாலும் அன்னைக்கு 4-5 நாள் நாடாளுமன்றம் நடக்கல. எதுக்கு? 6 நாடாளுமன்ற உறுப்பினர்களை வைத்து. இதுதான் பாட்டாளி மக்கள் கட்சி. காவிரி பிரச்சனை 6 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அங்க போய் நின்றாங்க. பாட்டாளி மக்கள் கட்சி 2 அமைச்சர்களை அன்று வைத்தோம். அன்றைய கட்டத்தில் லயோலா கல்லூரி ஒரு ஆய்வு நடத்திய, ஒரு சர்வே நடத்தியது.
அப்போ நடத்திய லாயலா கல்வி சர்வே உண்மையான சர்வே. இப்ப நடத்தது படுத்ததெல்லாம் எனக்கு கருத்து சொல்ல வேண்டாம். அந்த ஆய்வுல தமிழ்நாட்டில் உள்ள 13 அமைச்சர்கள் இருக்கின்றார்கள். அந்த 13 அமைச்சர்களில் யார் முதல் அமைச்சர், யார் இரண்டாவது அமைச்சர், 4 மூன்றாவது 4வது பட்டியலிட்டு போட்டார்கள். அந்த பட்டியலில் தமிழ்நாட்டினுடைய முதல் அமைச்சர் அன்புமணி ராமதாஸ் என்றும், தமிழ்நாட்டுடைய இரண்டாவது அமைச்சர் ப. சிதம்பரம் என்றும், தமிழ்நாட்டுடைய மூன்றாவது அமைச்சர் அரங்கவேலு என்றும், 13 அமைச்சர்களில் முதல் 3 அமைச்சர்களில் பாட்டாளி கட்சி அந்த பட்டியலில் வருகிறது. இதை எதை காட்டுகிறது? நமக்கு வாய்ப்பு கிடைத்தால் சாதனைகளுக்கு அளவே கிடையாது, எல்லையே கிடையாது. காரணம், நம்மை வழிநடத்தி கொண்டுபவர் மருத்துவர் ஐயா. நாங்கள் நாடாளுமன்றத்தில் அங்கே என்ன நாங்கள் செய்த சாதனைகள் என்ன? பொது இடங்களில் புகைப்பிடிக்க கூடாது சட்டம் கொண்டு வந்தோம். அந்த சட்டத்திற்காக 30 ஆண்டு கால மருத்துவர் ஐயா அவர்கள் போராடினார். அதிகாரம் கிடைத்தது, அந்த சட்டத்தை கொண்டு வந்தோம். மது விலக்கு கொள்கை, நேஷனல் ஆல்கஹால் பாலிசியை கொண்டு வந்தேன். எப்படி கொண்டு வந்தேன்? 30 அந்த காலத்தில் 30 ஆண்டு காலமாக மதுவை ஒழிக்க வேண்டும் என்று போராடி கொண்டிருக்கின்ற மருத்துவர் ஐயா சொன்ன காரணத்தால் தேசிய மதுவிலக்கு கொள்கையை கொண்டு வந்தோம். ஒவ்வொன்றும் களத்திலே போராடி அங்கே அதிகாரம் வந்து கையெழுத்து போட முடிந்தது. அந்த அதிகாரம், அதனால்தான் நான் கேட்கின்றேன், தமிழகத்தின் தலையெழுத்தை மாற்றுகின்ற அந்த அதிகாரம் நாம் பெற வேண்டும். அதற்கு எந்த ஈகோ உங்க மனதிலே, எந்த கௌரவ வரட்டு கௌரவம் இருக்கக்கூடாது. நானா, நீயா, இவனா, அவங்களா, முன்னுக்கு வந்தவங்களா, அப்புறம் வந்தவங்களா, இப்ப வந்தவங்களா, நான் பெரியவனா, நான் சீனியரா, நான் ஜூனியரா. ஐயா கட்சி, நம் வெற்றி, இதுதான் நம்முடைய இலக்காக இருக்க வேண்டும். இது காலத்தின் கட்டாயம். நான் தமிழ்நாடு முழுவதும் அனைத்து மாவட்டங்களிலும் சென்று வருகின்றேன். துணை மாவட்டங்களிலும் மக்களுடைய மனது மிகப்பெரிய மாற்றம் நான் பார்த்திருக்கின்றேன். மிகப்பெரிய மாற்றம் நான் பார்த்திருக்கின்றேன். ஒரு 3-4 ஆண்டுகளுக்கு முன்பு இருந்த மாற்றம் இப்போது முழுமையாக மாறிக்கொண்டிருக்கிறது. நம்மை ஏற்றுக்கொண்டிருக்கின்றார். நான் சொல்வது இங்க விழுப்புரம், கடலூர், திருவண்ணாமலை பத்தி நான் பேசல. நான் அது நம்ம பேசவே வேண்டாம். நான் சொல்வது திண்டுக்கல், தேனி, மதுரை, தூத்துக்குடி, திருநெல்வேலி, ராமேஸ்வரம், ராமநாதபுரம், திருப்பூர், கோயம்புத்தூர், கரூர், மேற்கு பகுதி. அங்கிருக்கின்ற மக்கள் எல்லாம் நமக்கு ஆதரவாக அவருடைய மனநிலை மாற்றியிருக்கின்றார்கள். காரணம், நம்மை பற்றி தெரிந்து கொண்டிருக்கின்றார்கள். உலகாலமாக தெரியவில்லை. எவ்வளவு சாதனைகள் நாம் செய்து கொண்டிருக்கின்றோம். எவ்வளவோ சாதனைகள் எல்லாம் அடுக்கிக்கிட்டே போலாம். அதற்கு ஐயா அவர்கள் சொல்லி தமிழக அரசு எத்தனையோ திட்டங்களை கொண்டு வந்திருக்கிறது. ஐயா அவர்கள் சொல்லி, ஐயா அவர்கள் போராடி தமிழக அரசு திட்டங்கள் கொண்டு வந்திருக்கிறது. எப்படி இருக்கணும் இது? ஐயா அவர் சொல்லி பாட்டாளி மக்கள் கட்சி முதலமைச்சர் அதில் கையெழுத்து போடுகின்ற அந்த காலம் வர வேண்டும். இது வேற கட்சி முதலமைச்சர் கையெழுத்து போடுற கடந்த காலம் நாம் பார்த்திருக்கின்றோம். காவிரி டெல்டாவை பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமாக அறிவிக்க வேண்டும் என்று முதல்வர் சொன்னவர் ஐயா. அதற்கு 5 ஆண்டு காலம் போராடினோம், விழிப்புணர்வு ஏற்படுத்தினோம், துண்டு பிரசுரங்கள் கொடுத்தோம், ஆர்ப்பாட்டங்கள் செய்தோம், அழுத்தங்கள் கொடுத்தோம், முதலமைச்சரை பலமுறை வலியுறுத்தினோம், நாடாளுமன்றத்திலே பேசினோம், ஊடக மத்தியிலே பலமுறை பேட்டிகள் கொடுத்தோம். அதன் பிறகுதான் தமிழக அரசு அந்த சட்டத்தை கொண்டு வந்தது.